புதுச்சேரியிலிருந்து தமிழகத்துக்குள் வித்தியாசமாக பாஸ் ஆகும் சரக்கு சப்ளை. கள்ளச்சரக்கு லாரியாக பயன்படுத்தப்பட்ட பைக்குகள். டேங்குக்குள்ளிருந்து எடுக்க வந்த குவார்ட்டர் பாட்டில்கள். விழுப்புரம் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல்துறையினர் விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டு அவ்வப்போது மதுபான கடத்தலை பிடித்து நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் சந்தேகப்படும்படியாக வந்த இருசக்கர வாகனத்தை மடக்கி பிடித்தனர். அதில் பயணம் செய்த இருவர் தப்பி ஓட முயன்றதால் இருவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்ததில் அந்த பைக்கின் பெட்ரோல் டேங்க் கடத்துவதற்கென்றே பிரத்யேகமாக மாற்றி வடிவமைக்கப்பட்டு அதற்குள் மதுபானங்களை கடத்தி வந்தது தெரிய வந்தது. தொடர் விசாரணைக்கு பிறகு விழுப்புரம் GRP தெருவை சேர்ந்த சரண்ராஜ், பாளையம் கிராமத்தை சேர்ந்த ஆனந்த் பாபு இருவரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து சுமார் 200 மது பாட்டில்களையும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட பைக்கையும் பறிமுதல் செய்து சிறையில் அடைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். ஒரே நாளில் விழுப்புரம் நகரில் மது கடத்தல் சம்பந்தமாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.